அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லும்போது நாம் அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அதாவது அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாராம், இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே ஜனங்கள் எல்லாவரையும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே நீ என்ன செய்யணும் ஆண்டமா, என்னை நோக்கி, அதாவது அந்த கண்மலை கிறிஸ்து, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னை நோக்கி நீ என்ன செய்ய வேண்டுமா, பேச வேண்டுமா. ஏனென்றால் ஜனங்கள் எல்லாவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பார்த்து பேசுங்கள் என்று. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் மூப்பர்கள் ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக வந்து நான் கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த இடத்தை அடி என்று. ஆனால் அங்கே அந்த மோசே என்ன நினைத்தார், என்ன அதை செய்தார், எப்படி அதை புரிந்து கொண்டார் என்று தெரியாது. முதலாவது சொன்ன காரியத்தை அவர் என்ன செய்தாராம், அப்படியே கீழ்ப்படிந்து அவர் கண்மலையை அடித்தார். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ கண்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். அப்படியே மோசே, நன்றாக கவனிப்போம், இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அப்படி செய்தார். இது உண்மையான காரியம். இயேசு கிறிஸ்து அதே காரியத்தை தான் அங்கே சொன்னார். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது இந்த வசனத்திலே. நீ கோலை, எண்ணாகமம் 20:8 வசனம், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய ஆரோனும் சபையாரை கூட்டிக் கொண்டு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், சபையாரை கூட்டிக் கொண்டு கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து என்ன செய்ய வேண்டுமா, பேச வேண்டும். அடிக்கக்கூடாது, பேச வேண்டும். ஆனால் இந்த மோசே ஐயா என்ன செய்தாராம், கண்மலையை 2 தரம் ஓங்கி தன்னால் எவ்வளவு வளம் உண்டோ அதை சேர்த்து அடித்தார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் தனியாக அழைத்து ஆண்டவர் விதமாக ஒரு காரியத்தை சொன்னார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை என்ன செய்தீர்கள், பரியாசம் பண்ணினீர்கள், என்னை கனப்படுத்தவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது? இந்த வேதவசனத்தின் ஆழம் நமக்கு எதை கற்றுக்கொள்கிறது? அதாவது முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பர்களுக்கு முன்பாக நீ கண்மலையை பார்த்து என்ன செய்ய வேண்டுமாம், அடிக்க வேண்டும். ஆனால் அது சாதாரண காரியம். ஏனென்றால் அவர்கள் தேவ மனிதர்கள், தேவனை அறிந்தவர்கள், அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் ஜனங்கள் அவர்கள் தேவனை அறியாதவர்கள். அந்த ஜனங்களுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழுகிறது ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பாகவோ, ஒரு தேவனை அறிந்த ஒரு தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாகவோ இல்லை. அந்த வசனத்தின் ஆழத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இந்த உலகத்திலே நாம் வாழுகிற இந்த ஜனங்கள் மத்தியிலே, இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்திலே, இந்த பாவமான இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே என்ன செய்ய வேண்டுமாம், அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டு அவர் நம்மோடு இருக்கிறதுனாலே அந்த ஜனங்கள் மத்தியிலே என்ன செய்ய வேண்டுமாம், நாம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய வேண்டுமாம், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதை குறித்து தான்